எல்லாரும் நினைப்பாங்க யூஎஸ்லேருந்து வந்தால் டாலர்ஸில் சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் யூஎஸில் போய் பார்த்ததுனால நான் சொல்கிறேன், யூஎஸ் வாழ்க்கையே வேறு. ஏன்னா இப்போ நான் $5000 நான் சம்பளம் வாங்குறேன்னா $1400 வந்து டேக்ஸுக்கே போயிடும். ஸ்டேட் டேக்ஸு, ஃபெட்ரல் டேக்ஸ். அந்த 3600 வாடகை எல்லாம் சேர்த்துன்னு பார்த்தோன்னா மிஞ்சி போனால் ஒரு $500 மிச்சம் இருக்கும். அந்த $500 நம்ம கூட ஒரு $200 நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நேரம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடக்கூடாது, மத்தியானம் சாப்பிடக்கூடாது. ஆனால் வீட்டில் எல்லாம் என்ன நினைப்பாங்க, அமெரிக்காவில் இருக்கான் அவன், ஃபேமிலி எல்லாம் அப்படி இருக்கும். இன்னொன்று என்னென்னா பயங்கர தனிமையான வாழ்க்கை. எல்லோரும் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்கவுங்க வேலையை தான் பார்ப்பாங்க. நம்மளுக்கு கஷ்டம்னு சொல்லிலாம் இது பண்ண மாட்டாங்க. என் ஒய்ஃப் வீடியோ அனுப்புவாங்க, என் பிள்ளை 1.5 வயசு பாத்ரூம் கதவை தட்டிகிட்டு இருப்பா. அப்பா நான் உள்ளே இருக்க மாட்டேன், ஆனால் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருப்பா. இவா சொல்லுவா என்கிட்ட ஒய்ஃபு, அப்பா வருவாங்க, அப்பா இங்கே இல்லை ஆஃபீஸ் போயிருக்காங்க, வருவாங்க, அப்பா அப்பா அப்பாம்பா. கனவாகவே தான் இருக்கும். ஏன்னா யூஎஸில் போயிட்டு உடனே நினச்ச உடனே வர முடியாது. ஏன்னா அங்கே ஒரு கமிட்மெண்ட்டுன்னு நம்ம போவோம். சில டைம்லாம் ஃபோனில் நான் பேச மாட்டேன், ஆனால் அவள் ஃபோன் எடுத்து பேசி அப்பா அப்பா அப்பான்னு பேசிகிட்டு இருப்பா. முகத்தை பார்த்து நான் அந்த வீடியோலாம் எடுத்து எனக்கு அனுப்பி விடுவா. எனக்கு அதெல்லாம் தனிமை ரொம்ப வாட்டிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் ஓட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன். மத்தியானம் நான் ஏதாவது வெளியே சாப்பிடணுன்னா ஒரு பிரியாணி அங்கே $22. அப்போ $22 இங்கே $2000 ஆச்சு. அப்போ தக்காளியே $4 அப்படின்னு இருக்கும். எனக்கு சமையல் எதுவுமே தெரியாது. ஆனால் நான் அங்கே இவ நைட்டுனாலும் எனக்கு அங்கே பகல் வீடியோ கால் பண்ணி இதை பண்ணி ஏதாட்டு மத்தியானம் சாப்பிடணும், மத்தியானம் வச்சதை சாப்பிடணும். இல்லை நான் 8 டைம் போய் என்ன பண்ணுவேன்னா பக்கத்துலேயே ஒரு பஞ்சாப் கோயில் ஒன்று உண்டு, அங்கே வந்து அன்னதானம் போடுவாங்க. அது நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னு தெரில, யூஎஸில் உள்ள எல்லா மாணவர்களும் அங்கே தான் சாப்பிட வருவாங்க. அவ்வளோ ஃபுட்டு குவாலிட்டியாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு காசு கிடையாது. இப்படி தான் $1 $2 சேர்த்தா தான் மாதம் வீட்டுக்கு ஒரு $1000 அனுப்ப முடியும். நம்ம வெளியில் சாப்பிட்டோம், வெளியில் போனோம். ஆனால் வெளியில் என்ன இருக்கும், அமெரிக்காவிலேருந்து வாரான் அந்த மாதிரி. ஸோ நான் திரும்பி வந்தது காரணமே தனிமை. எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து நிம்மதியே இருக்காது. அதான் முடிவு பண்ணேன், நம்ம கொஞ்சம் காசு சம்பாதிச்சாலும் குடும்பத்தோடு இருந்து நிம்மதியாக வாழணும்னு சொல்லி தான் இந்தியா வந்துட்டீங்க. ஓகே.